திருச்சி மருதாண்டக்குறிச்சியில் வயல்வெளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் மாணவ மாணவியர் உள்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, மாணவ மாணவியர் தற்போது பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான செய்திகளை வழங்குங்கள். மும்தாஜ், திருச்சி உறையூரை அடுத்த மருதாண்டக்குறிச்சி கிராமத்தில் இருக்கக்கூடிய பூமி தாய் தோட்டம் பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே தண்ணீர் சுற்றுச்சூழல் அமைப்பை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இங்கே வந்து சுற்றுச்சூழல் பொங்கலை இந்த பக்கம் இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை இப்போ நம்ம நேரடியாக பார்க்கலாம். மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளையும் கலைகளையும் இங்கே நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. இந்த கொண்டாட்டத்தில் வந்து தண்ணீர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் திருச்சி கலைக்காவிரி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்துட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த விழாவில் வந்து சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவரும் மிகவும் உற்சாகத்துடன் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தண்ணீர் அமைப்பை சேர்ந்த திரு சதீஷ் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இங்க பொங்கலை வந்து எப்படி நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க? இங்கே தண்ணீர் அமைப்பினுடைய சூழல் பொங்கல் வயல்வெளியில் வறட்சியில் நிலங்கள் வெடித்து கிடந்தாலும் மனங்கள் ஒரு பக்கம் துடித்து கிடந்தாலும் சூழலை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரிய விதைகளை பாதுகாக்க வேண்டும். பாரம்பரிய காளைகளை பாரம்பரிய கலைகளை எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்கின்ற வாயிலாக நம்பிக்கையோடு அடுத்த ஆண்டும் நாங்கள் செழிப்போடு வான்மலை எங்களுக்கு கண் திறந்து காட்டும், மனம் குளிர மழை பொழியும் என்ற நம்பிக்கையோடு வயல்வெளியிலே சூழல் பொங்கலை தண்ணீர் அமைப்பின் சார்பாக எல்லாரும் இணைந்து சூழலை பாதுகாப்போம் என்ற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு ஒரு உறுதிப்பான்மையோடு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சூழலை பாதுகாப்போங்கிற உறுதியோடு இந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இங்கே படைக்கக்கூடிய உணவு வந்து இயற்கை உணவு, இயற்கை பொங்கல் படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லு. இங்கே வந்து குறிப்பாக மாப்பிள சம்பா, கருணஞ்சம்பா, திணை, சாமை, நவதானியங்கள், நம்முடைய பாரம்பரிய மரபு சார்ந்த சிறுதானியங்கள் எல்லாம் எல்லா வகையான உணவுகள் சமைத்து வயல்வெளியிலேயே சமைத்து வயல்வெளியிலேயே அமர்ந்து வயல்வெளியிலேயே கொண்டாடி நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மும்தாஜ், நீங்க கேட்டிருப்பீங்க, தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கை உணவை அனைவரும் உண்ண வேண்டும். இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த உணவுகளை தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பொங்கல்ல வந்து தண்ணீர் அமைப்பினர் வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. மும்தாஜ். சுகன்யா, தற்போது அங்கு பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? மும்தாஜ், இந்த பொங்கல் விழாவில் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் தங்களுடைய குடும்பத்தோட ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான், ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய 2 குழந்தைகளோட இந்த பொங்கல் விழாவில் வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அது குறித்தும் நம்ம வந்து சதீஷ் கிட்டே கேட்கலாம். சதீஷ், சொல்லுங்க, இந்த பொங்கல்ல வந்து வெளிநாட்டினவர் கூட கலந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. குறிப்பாக நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம், ஸ்வீடன்ல இருந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப சிறப்பு. அயல்நாட்டினரும் நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க தமிழர் திருநாளை, குறிப்பாக கால்நடைகளை கொண்டாடுகின்ற, வயல்வெளிகளை கொண்டாடுகின்ற, பாரம்பரிய நம்முடைய அரிசிகளை நம்முடைய மரபுகளை கொண்டாடுகின்ற இந்த பெரிய பண்பாட்டு கொண்டாட்டத்தில் நம்மளோட ஸ்வீடனை சார்ந்த நண்பர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பாக கிராமிய பாடல், குறிப்பாக நம்மளுடைய நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க மாடாட்டம், பொய்க்கால் குதிரை, நீங்க சிலம்பாட்டம், சுருளுவால், அதே போல மான் கும்பாட்டம், மாடாட்டம், அத்தனை வகையான வீர விளையாட்டுகளையும் சிறுவர் 6 வயது முதல் 60 வயது வரை அத்தனை பேரும் எங்களுடைய வீர விளையாட்டுகளோடு இந்த பண்பாட்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கக்கூடிய இந்த முயற்சியில் வந்து வெளிநாட்டினரும் பங்கேற்றிருப்பது தங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுப்பதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறாங்க. மும்தாஜ். திருச்சி மருதாண்டக்குறிச்சியில் வயல்வெளியில் தற்போது பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுகன்யா.